ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தசரத மகாராஜாவுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்ர முனிவர் வரார். அவருக்கு நல்ல மரியாதைகள் செய்யப்பட்டு தக்க ஆசனம் அளிக்கப்பட்டு அவருக்கு மரியாதைகள்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தசரதர். அவர்கிட்ட மரியாதையோடு தசரதர் பேச தொடங்குறார். முனிவர்களில் சிறந்தவரே, வறட்சியால் துன்புறும் நிலத்தில் மழை பெஞ்சால் மக்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி உணர்வு எனக்கு ஏற்படுறது. மக்கள் பேர் இல்லாதவனுடைய மனைவி அவனுக்கு ஒரு மகனை பெற்று தரும்போது அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை இப்போ நான் அடைஞ்சிருக்கேன். வர்த்தகத்தில் தாங்க முடியாத நஷ்டத்தை அடைஞ்சவன் எதிர்பாராத விதமாக பெரும் லாபத்தை ஈட்டும்போது எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அடையிறேன்னு தன்னுடைய மகிழ்ச்சியை தசரதர் சொல்கிறார். அப்போ இப்படிலாம் சொன்ன தசரதர் மேலும் சொல்கிறார், தாங்கள் நினைக்கிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன். நீங்கள் வந்ததால் என் பிறவி பயனை நான் அடைஞ்சிருக்கேன். அரசனாக இருந்து ஆட்சி நடத்தி ராஜரிஷின்ற பட்டத்தோடு புகழ்பெற்று விளங்கி அதன் பிறகு நினைக்க முடியாத தவங்களை செஞ்சு பிரம்ம ரிஷின்ற சிறப்பையும் பெற்றவா நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய பார்வை என் மேலே பட்டதுனால நான் பரிசுத்தனானேன். நீங்கள் மனசில் என்ன காரியத்தை நினச்சிட்டு வந்தீங்களோ அதை நிறைவேற்றுறது என் கடமை. நீங்கள் எனக்கு தெய்வம் போன்றவா. உங்களுடைய எண்ணத்தை குறைவில்லாமல் நிறைவேற்றி நான் வைப்பேன். அதனால் உங்களுடைய எண்ணத்தை சொல்ல ஒரு சிறு தயக்கம் கூட வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்னுட்டு ராஜா சொல்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட. இப்படி ஒரு பேச்சை கேட்டுட்டு விஸ்வாமித்திரர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவரை வாழ்த்துறார். மன்னர்களில் சிறந்தவனே, வசிஷ்டரை ஆச்சாரியனாக பெற்றிருக்கிற உனக்கு பொருத்தமான வார்த்தைகளை நீ பேசியிருக்க. இப்படி அரசனை பாராட்டிட்டு அந்த மாமுனிவர் மேலும் சொல்கிறார், என் மனசில் இருக்கும் எண்ணம் இப்போ தெரிவிக்கப்படுறது. நீ இப்போ கொடுத்த வாக்கின்படி அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றி வைக்கணும். நான் யாகம் செஞ்சுன்னு இருக்கேன். ஆனால் 2 ராட்சசர்கள் அதற்கு பெரும் இடையூறு செஞ்சுன்னு வரா. அவள் நினச்ச உருவத்தை எடுக்கக்கூடியவா. மாரீச்சன் சுபாகுன்னு பெயர் பெற்ற அவள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் யாக மேடையில் வீசுகிறாங்க. யாகம் நிறைவுற சமயத்தில் அவங்க செஞ்ச அந்த இடையூறின் காரணமாக நான் உற்சாகம் குன்றியவனாக இருக்கேன். அப்போ மேலும் முனிவர் சொல்கிறார், நான் நினைச்சா அவளை சபிச்சுடலாம், ஆனால் அந்த மாதிரி செய்ய மனசு இடம் தரல. நான் செய்ய முடிஞ்சிருக்க அந்த யாகம் முன்பாக கோபம் சிறிதும் தலை காட்டக்கூடாது. அதனால் அவளை நான் சபிக்க விரும்பலை. அதே சமயத்தில் அவள் செய்கிற இடையூறு நீங்கினா தான் அந்த யாகமும் நிறைவு பெறும். அதனால் சத்தியத்தின் பாதையிலிருந்து தவறாதவனும் பெரும் வீரம் படைத்தவனும் உனது மூத்த மகனுமான ராமனை என்னோட நீ அனுப்பி. இடையூறு செய்கிற ராட்சசர்களை அழிக்க வல்லவன் அவன்தான். என்னோட வர்ற உண்மக ராமனுக்கு நான் எல்லா சிறப்பையும் கொடுப்பேன். 3 உலகங்களுக்கும் அவனை புகழடைமாறு நான் செய்வேங்கிறார் விஸ்வாமித்திரர். பெத்த பாசத்தை வச்சுட்டு உன் மனசில் இப்போ தயக்கம் ஏற்பட வேணாம். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். ராமன் கையில் 2 ராட்சசர்களும் மாண்டான்ற செய்தியை இப்போ நீ தெரிஞ்சுக்கோ. நான் ராமனை அறிஞ்சிருக்கேன். அவன் பெரிய மனுஷன். இதை வசிஷ்டரும் அறிவார். கிடைச்சிருக்கரிய புண்ணியம் மாறாத புகழ் 2ம் உனக்கு கிட்டட்டும். என்னுடைய பொறுப்பில் ராமனை விடு. குழப்பமற்ற மனத்தவனா, பிரிவோன்ற துன்பத்தில் சிக்காதவனா ஓ மூத்த மகனை என்னோட அனுப்பிவை. உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு தசரத மன்னர்கிட்ட சொல்கிறார் முனிவர். விஸ்வாமித்திரருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு தசரத மன்னர் பயந்து மனசு குழஞ்சி போகிறார். விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகள் அவர் நெஞ்சை பிளக்கிறது. தன்னுடைய சிம்மாசனத்தில் சரியாக உட்காரக்கூடாத நிலையை அவர் அடைஞ்சிட்டார். அவரால் உட்கார முடியல. முனிவர்கிட்ட மன்றாடுற வகையில் பேச தொடங்குறார். என்னுடைய ராம 16 வயசு கூட நிரம்பலை. ராட்சசர்களோடு போர் புரிகிற வல்லமை அவனுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. பெரும் படைகளை கொண்டனா அந்த படைகளை சூழப்பட்டவனா நீங்கள் குறிப்பிடுற இடத்துக்கு நான் எதிர்த்து போர் செய்கிறேன். என்ன அழிச்சுட்டு போங்க, ராமனை கேட்காதீங்க. போர் முனையில் தனி ஒருத்தனா நின்னா கூட இறுதி மூச்சு உள்ளவரை கையில் வில்லேந்தி அந்த ராட்சசர்களோடு நான் யுத்தம் பண்ணுறேன். உங்கள் யாகத்துக்கு ஏற்பட்டிருக்க இடையூரை நான் அகற்றி வைக்கிறேன். ராம சின்ன சிறுவன், போர் பயிற்சி இல்லாதவன். ராட்சசர்களை எதிர்க்க அவனால் முடியாது. மகாமுனிவரே, ராமனை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட என்னால் வாழ முடியாது. பல கால மக்கள் பேரம் இல்லாமல் இருந்து நான் பெற்ற இந்த செல்வத்தை என்கிட்டேருந்து பிரிக்காதீங்க அப்படின்னு மன்றாடுறார் தசரதர். அந்த ராட்சசர்கள் பற்றி ஒரு விவரம் கூட தெரியலையே. யாரவா, எப்படிப்பட்டவா, அவளுடைய வல்லமை என்னன்னு தசரதர் கேட்குறார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அந்த ராட்சசர்களுடைய விவரங்களை. ராவணன்ற ராட்சசன் புலஸ்தியர்னுடைய வம்சத்தில் உதித்தவன். பிரம்மதேவர்கிட்ட வரம் பெற்ற காரணத்தினால பெரும் புகழோடு திகழ்ந்துருக்கான். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.